எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23, 24, 25 நவம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, உலகிலேயே காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது? உலகிலேயே காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களில் முதலிடத்தில் உள்ள நகரம், இதுக்கு சரியான விடை பாகிஸ்தானில் உள்ள லாகூர் நகரம். லாகூர் நகரம், அதாவது சுவிட்சர்லாந்தின் ஐக்யூ ஏர் எனப்படும் நிறுவனமானது காற்று தர குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதும் காற்று மாசுபாடுள்ள நகரங்களின் பட்டியலை வெளியிடுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பாகிஸ்தானின் லாகூர் நகரமானது காற்று தர குறியீட்டு எண் 306 பதிவாகி உலகிலேயே காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களில் மீண்டும் முதலிடம் பிடித்தது. பாகிஸ்தானின் மற்றொரு நகரமான கராச்சி காற்று தர குறியீட்டு எண் 168 பட்டியலில் 7வது இடத்தை பிடித்தது. அடுத்தது, சமீபத்தில், அதாவது இந்த மாதம் நவம்பர் 2020 ப்ளூம்பெர்க் வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்தை பிடித்தவர் யார்? ப்ளூம்பெர்க் வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்தவர் யார்? இது சரியான விடை எலான் மஸ்க். எலான் மஸ்க். அடுத்தது, திரு குருநானக் தேவ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் குறிக்கோள்கள் குறித்த புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? திரு குருநானக் தேவ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் குறிக்கோள்கள் குறித்த புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிர்பால் சிங். அடுத்தது, எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான 7 உணவு பதப்படுத்தும் திட்டங்களுக்கு அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒப்புதல் குழு 24 நவம்பர் 2020 அனுமதி வழங்கியது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 234.68 கோடி. அடுத்தது, புதுதில்லியில் உள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவின் அலுவலகத்தில் நடமாடும் COVID-19 RT-PCR பரிசோதனை ஆய்வகத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதாவது ஸ்பைஸ் ஹெல்த் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவால் இந்த ஆய்வகம் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, NIIF கடன் தளத்தில் அரசு எத்தனை கோடி ரூபாயை பங்கு முதலீடாக செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 6000 கோடி. அடுத்தது, 7வது கேள்வி, ATC தொலைத்தொடர்பு கட்டமைப்பு நிறுவனத்தில் ATC ஆசியா பசிபிக் நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகார குழு 25 நவம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 2480.92 கோடி. அடுத்தது, 7வது கேள்வி, மன்னிக்கவும் 8வது கேள்வி, எந்த நாடு நிலவிலிருந்து பாறை துகள்களை பூமிக்கு எடுத்து வரும் சேஞ்ச் 5 என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது? நிலவிலிருந்து பாறை துகள்களை பூமிக்கு எடுத்து வரும் சேஞ்ச் 5 என்ற விண்கலத்தை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? இதுக்கு சரியான விடை சீனா. அதாவது ஹனைன் மாகாணத்தில் உள்ள வென்சாங் ஏவுதளத்தில் இருந்து லாங் மார்ச் 5 ராக்கெட் மூலம் சேஞ்ச் 5 விண்கலம் நிலவுக்கு புறப்பட்டது. நிலவிலிருந்து வெற்றிகரமாக பாறை துகள்களை பூமிக்கு எடுத்து வரும் விண்கலம் டிசம்பரில் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விண்கலம் மூலம் நிலவில் இதுவரை கால் பதிக்காத ஒரு பகுதியான ஓஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ற பகுதியிலிருந்து 2 கிலோ பாறை துகள்களை எடுக்க சீனா திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே குடிமக்கள் விசா இல்லாமல் பயணம் செய்யும் வகையிலான ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் நாட்டின் மந்திரி சபை எப்போது ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை 24 நவம்பர் 2020. இதில் 90 நாட்கள் வரை விசா இல்லாமல் இரு நாட்டு குடிமக்களும் தங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, பஞ்சாப் மாநிலத்தில் மிகப்பெரிய உணவு பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? பஞ்சாப் மாநிலத்தில் மிகப்பெரிய உணவு பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை நரேந்திர சிங் தோமர். நரேந்திர சிங் தோமர். அதாவது பஞ்சாப் மாநிலத்தின் கபூர்தலா மாவட்டத்தில் உள்ள
பக்ராவில் மிகப்பெரிய உணவு பூங்காவை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி மூலம் 24 நவம்பர் 2020 திறந்து வைத்தார். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பில் சித்திரங்கள் மற்றும் கையெழுத்து எனும் தலைப்பிலான ஆவணப்படத்தை காணொலி மூலம் 25 நவம்பர் 2020 வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை தாவர்சந்த் கெலோட். அடுத்தது, புதுக்கோட்டையில் 1398 மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டார அளவில் உதவிப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இலவசமாக வழங்குவதற்கான முகாமை காணொலி வாயிலாக 25 நவம்பர் 2020 தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாவர்சந்த் கெலோட். அடுத்தது, கோஹிமா ஆதரவற்றோர் இல்லத்தில் புதிய தங்கும் வசதியை திறந்து வைத்தவர் யார்? கோஹிமா ஆதரவற்றோர் இல்லத்தில் புதிய தங்கும் வசதியை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மனோஜ் நரவனே. ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ரஷ்ய வீரர் டேனில் மெட்விடேவ். அடுத்து 15வது கேள்வி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட கிரேக் பார்கிலே எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நியூசிலாந்து. அடுத்தது, சமீபத்தில் காலமான தருண் கோகாய் எந்த மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்? இதுக்கு சரியான விடை அஸ்ஸாம். இனி வருவது முக்கிய நிகழ்வுகள் தகவல் வாயிலாக. இனி வருவது மிக மிக முக்கியம், இதை ஞாபகம் வச்சுங்க. நான் அப்ஜெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குறேன். அகில இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற பேரவை தலைவர்களின் 80வது மாநாட்டை குஜராத்தின் கெவாடியாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் 25 நவம்பர் 2020 தொடங்கி வைத்தார். கோவிட்-19 கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை இந்தியாவின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பின்பற்றிய முறைகள் எனும் தொகுப்பை நிதி ஆயோக் 25 நவம்பர் 2020 வெளியிட்டது. இதுல பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே. பால், தலைமைச் செயல் அலுவலர் அமிதாப் காந்த், கூடுதல் செயலாளர் டாக்டர் ராகேஷ் சர்வல் ஆகியோர் வெளியிட்டனர். அடுத்தது, இந்தியா மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளிடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்காக இணைய கருத்தரங்கம் 25 நவம்பர் 2020 நடைபெற்றது. வங்கிகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் டிபிஎஸ் வங்கியுடன் லக்ஷ்மி விலாஸ் வங்கி இணைப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 25 நவம்பர் 2020 ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் உடற்பயிற்சி விளையாட்டுத் துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு 25 நவம்பர் 2020 அனுமதி வழங்கப்பட்டது. அடுத்தது, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனமான ஐசிஏஐக்கும் நெதர்லாந்து கணக்காயர் நிறுவனத்துக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு 25 நவம்பர் 2020 அனுமதி வழங்கப்பட்டது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியம். இது வருஷம் இந்த புக்கர் பரிசுங்கிறது வழங்குறாங்க. இந்த 2020 ஆண்டுக்கான புக்கர் பரிசுக்கு ஸ்காட்லாந்து அமெரிக்க எழுத்தாளரான டக்ளஸ் ஸ்டூவர்ட் எழுதிய ஷகி பெயின் நாவல் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அடுத்தது, 2000க்கும் அதிகமான சேவைகளை வழங்கி வரும் உமாங் செயலியின் 3வது ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத்தின் தலைமையில் இணைய மாநாடு 23 நவம்பர் 2020 நடைபெற்றது. அடுத்தது, இந்தியா ஒருமைப்பாட்டிற்கு விரோதமாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் கருத்துக்களை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக அலி எக்ஸ்பிரஸ், அலிபாபா உள்ளிட்ட 43 மொபைல் செயலிகளுக்கு சமீபத்தில் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்திய தகவல் தொழில்நுட்பம் சட்டத்தின் கீழ் 69A பிரிவின் கீழ் இந்திய பயனர்கள் இந்த செயலியை பயன்படுத்தாத வகையில் தடை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே 2020 ஜூன் மாதத்தில் இந்திய அரசு 59 செயலிகளுக்கு தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து 2 செப்டம்பர் 2020 118 செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது 43 செயலிகளை அணுகுவதற்கு தடை விதித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உத்தரவு வெளியிட்டது. அடுத்தது, தென்னாப்பிரிக்காவில் வசித்து வந்த மகாத்மா காந்தியின் கொள்ளு பேரனும் மணிலால் காந்தியின் பேரனுமான
சதீஷ் துபேலியா சமீபத்தில் காலமானார். அடுத்தது, அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் தனது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்கள் பெயர் பட்டியலை அறிவித்துள்ளார். அதன்படி பாத்தீங்கன்னா ஆண்டனி பிளிகென் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்கு தனது மூத்த ஆலோசகர்களில் ஒருவரான ஜாக் சல்லிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமெரிக்க தலைமை தூதர் ஜான் கெரியை ஜோ பைடனின் சிறப்பு தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மந்திரியாக அலெக்சாண்ட்ரோ மயோர்காஸ் நியமித்துள்ளார். முன்னாள் துணை CIA இயக்குநரான அவுரில் ஹைன்ஸை தேசிய புலனாய்வு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது, கரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்துகளின் பட்டியலிலிருந்து ரெம்டெசிவிர் மருந்தை உலக சுகாதார அமைப்பு நீக்கியுள்ளது. அடுத்தது, வடமேற்கு பாகிஸ்தானின் ஸ்வாத் மாவட்டத்தில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான இந்து கோவிலை பாகிஸ்தான் மற்றும் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த தொல்லியல் துறை நிபுணர்கள் கண்டுபிடித்துள்ளனர். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் கடந்த 10 ஆண்டுகளில் சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்திய வீரர் வீராங்கனைகளுக்கு விருதுகள் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் பிரிவில் இந்தியாவில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, டோனி, அஸ்வின் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள். இதன்படி பாத்தீங்கன்னா சிறந்த வீரர்களுக்கான பரிந்துரை பட்டியல் விராட் கோலி, ஜோய் ரூட், கேன் வில்லியம்சன், AB டிவிலியர்ஸ், ஸ்டீவ் ஸ்மித், அஸ்வின், குமார் சங்ககாரா. அடுத்தது, சிறந்த டெஸ்ட் வீரர்களுக்கான பரிந்துரை பட்டியல் விராட் கோலி, ஜோய் ரூட், ஸ்டீவ் ஸ்மித், ஜேம்ஸ் ஆண்டர்சன், கேன் வில்லியம்சன், ரங்கனா ஹெராத், யாசிர் ஷா. ஒருநாள் சிறந்த வீரருக்கான பரிந்துரை பட்டியல் விராட் கோலி, லசித் மலிங்கா, மிச்சல் ஸ்டார்க், AB டிவிலியர்ஸ், ரோஹித் சர்மா, MS தோனி, குமார் சங்ககாரா. 20 ஓவருக்கான சிறந்த வீரருக்கான பரிந்துரை பட்டியல் விராட் கோலி, ரஷீத் கான், ரோஹித் சர்மா, இம்ரான் தாஹிர், ஆரோன் பிஞ்ச், லசித் மலிங்கா, கிறிஸ் கெயில் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அறத்துடன் விளையாடிய வீரர்களுக்கான பரிந்துரை பட்டியல் விராட் கோலி, கேன் வில்லியம்சன், அனியா, சூரப் சோல், மிஸ்பா உல் ஹக், மெக்குல்லம், கேத்ரின் பிரண்ட், ஜெயவர்தனே, டேனியல் வெட்டோரி, MS டோடி ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். அடுத்தது, செவ்வாய் கிரகத்தில் உள்ள கேல் பள்ளத்தாக்கு வழியாக 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளம் வழிந்தோடியதாக ஓர் ஆராய்ச்சியின் மூலம் தெரிய வந்துள்ளது. பெண்களுக்கு சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சானிட்டரி நாப்கினை இலவசமாக வழங்க ஸ்காட்லாந்து அரசு முடிவு செய்துள்ளது. உட்டாவின் ரெட் ராக்கெட் பாலைவனத்தில் 2 ஆள் உயர ஒளிரும் உலோகப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. கடலின் ஆழத்தை துல்லியமாக கண்டறிய நீண்ட காலமாக வடிவமைக்கப்பட்ட அமெரிக்க ஐரோப்பிய செயற்கைக்கோள் கலிபோர்னியாவிலிருந்து பூமியின் சுற்றுவட்ட பாதையில் 21 நவம்பர் 2020 செலுத்தப்பட்டது. அடுத்தது, கோவிட் தொற்று காரணமாக கடந்த ஜூன் முதல் அக்டோபர் வரை 15 மாநிலங்களில் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்ட 27 லோக் அதாலத் மூலம் 2.51 லட்சம் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சமூகத்திற்கு பயனளிக்கும் பொருள்களை ட்ரைப்ஸ் இந்தியா அறிமுகப்படுத்தியது. அதன்படி பாத்தீங்கன்னா இவற்றில் குஜராத்தில் உள்ள கிராம் சங்கதன், கம்போடியாவின் கீழ் செயல்படும் வசவாடி டிரைபல்ஸின் சஹேலி எனும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த சானிட்டரி பேடுகள் குறிப்பிடத்தகுந்தவை. அடுத்தது, வாடிக்கையாளர்களுக்கு புதுமையான தயாரிப்புகளை வழங்கும் நோக்கில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சர்வோ பிரைட் NXD ரக இன்ஜின் ஆயில்களை அறிமுகம் செய்தது. அதாவது PS6 டீசல் இன்ஜின் ஆயில்கள். இந்தியாவின் மாநில நீதித்துறை அகாடமியின் முதல் பெண் இயக்குனர் டாக்டர் விமலா, சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி டாக்டர் S விமலா, அனைத்திந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் துணைத் தலைவர் மௌலானா கால்பே சாதிக் சமீபத்தில் காலமானார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் MP-யுமான அகமது பட்டேல் 25 நவம்பர் 2020 காலமானார். பிட் இந்தியா பள்ளி வாரத்தின் 2வது பதிப்பை மத்திய விளையாட்டு அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்தார். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் திருநங்கைகளுக்கான தேசிய இணையதளத்தையும் குஜராத்தின் வதோதராவில் திருநங்கைகளுக்கான விடுதியையும் காணொலி வாயிலாக 25 நவம்பர் 2020 தொடங்கி வைத்தார். 25 லட்சத்துக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை உமங் செயலியின் மூலம் மேற்கொண்ட ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான EPFO பிளாட்டின விருதை பெற்றது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். பாத்தீங்கன்னா 23, 24, 25 ஆகிய
3 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23, 24, 25 நவம்பர் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.